Hello everyone, welcome to Babs Video World. இந்த சேனலுக்கு உங்களை எல்லாரும் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேர்ட்ஸ் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போற பேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபின்ச்சஸ் பற்றி பார்க்க போறோம். ஸோ ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ் ரொம்ப சிறிய வகையான ஒரு பறவை. அது யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஒரு ஹாபியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அது நம்ம ஒரு சேல்ஸ் கூட பண்ணலாம். இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நம்ம எடுத்து பண்ணலாம் இந்த ஃபின்ச்சஸ் பறவை. ஸோ இது நம்ம எப்படி நம்ம ஃபின்ச்சஸ் பறவை நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸோட வகைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். நிறைய வகைகள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு சில வகை பார்த்தோம்னா அவுல் ஃபின்ச்சுன்னு இருக்கு, ஜீப்ரா ஃபின்ச்சுன்னு இருக்கு, கோல்டியன் ஃபின்ச்சுன்னு இருக்கு, பெங்காலி ஃபின்ச்சுன்னு இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபின்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு. ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவுல் ஃபின்ச் நம்மளுக்கு ஒரு 3000-4000 ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு இருக்கு. ஜீப்ரா ஃபின்ச் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். கோல்டியன் அபவ் ஒரு 4000 மேலே இருக்கும். பெங்காலி ஃபின்ச்சஸ் ஒரு 1000 ருபீஸ் மேலே இருக்கும். ஸோ இந்த ஃபின்ச்சஸோட ஒரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு சிறிய இன பறவை தான் ஃபின்ச்சஸ். ஸோ ஃபின்ச்சஸோட வாழ்வாதாரம் பார்த்தோம்னா அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 10 வருஷம் தான் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஃபின்ச். ஸோ இந்த ஃபின்ச்சஸ் நம்ம எப்படி வளர்க்குறது, நம்ம எப்படி வீட்டில் செட்டப் பண்ணுறது பார்த்தோம்னா ரொம்ப வெரி சிம்பிள். இதுக்கு கேஜ் நம்ம பார்த்தோம்னா 1:1 இல்லை 1:1.5 அந்த சைஸில் நம்ம கேஜ் செட்டப் பண்ணால் போதும். இல்லைன்னா நம்ம உங்களுக்கு இப்போ யாராவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணால் கூட அவர் உங்களுக்கு ஃபின்ச்சஸ்க்குனே தனியாக உங்களுக்கு கேஜ் செட்டப் பண்ணி அவரே உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் பேமெண்ட் மட்டும் அவர் பே பண்ணால் போதும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஃபின்ச்சஸுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம எக் ஃபுட்டுன்னு இருக்கு. எக் ஃபுட் என்னன்னு பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லை, முட்டை, பிரெட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். பவுடர் ஃபார்மாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபின்ச்சஸுக்கு வச்சா ஃபின்ச்சஸ் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளரும். அது மாதிரி ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பவுல் வைக்கணும். ஒன்று தண்ணிக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலு, ஃபுட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு பவுல் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, இந்த இலையெல்லாம் அதுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபின்ச்சஸுக்கு நம்ம வாட்டர் மாற்றிட்டே இருக்கணும். க்ளீன் வாட்டர் இருக்கணும் ஃபின்ச்சஸுக்கு. அப்போ தான் அது நல்லா ஹெல்த்தியாக வளரும், நல்லா ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ப்ளஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் தெனை கண்டிப்பாக முக்கியமாக வைக்கணும். அது ஒரு கம்பல்சரி ஃபுட்டு ஃபின்ச்சஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இது டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இது கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு உங்கள் ஃபின்ச்சஸுக்கு போட்டிங்கன்னா அது இந்த கோல்டு கிளைமேட்டில் அதுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா எந்த ஒரு வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி நேச்சுரல் மெடிசின்ஸு. இது இல்லாமல் உங்களுக்கு கடையில் வாங்குற மெடிசின்ஸும் இருக்குது. நீங்கள் விட்டமின்ஸுக்கு நீங்கள் அதுக்கு நிறைய சில A to Zன்னு இருக்குது மெடிசன். அதேமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டை நம்ம இதெல்லாம் விளை வச்சு நம்ம இதுமாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியாக வளரும்.
ஸோ நான் எப்படி தொடங்குறது, இது எப்படி இதுக்கு ரொம்ப செலவாகுமான்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ் வந்து ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து நீங்கள் ஃபின்ச்சஸ் வந்து நம்ம ரொம்ப நல்லா வளர்த்தோம்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானமும் வரும். ஸோ ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது அப்ராக்சிமேட்லி 5 முட்டை போடும். மேக்ஸிமம் 5 முட்டையில் அட்லீஸ்ட் ஒரு 4 முட்டை வந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். ஸோ 4 முட்டை பார்த்தீங்கனாலே 4 முட்டை காப்பாற்றும் போதே உங்களுக்கு 4 குஞ்சு ரெடியாக வரும். ஸோ ஒன்றே நீங்கள் ஒரு 100 ரூபா 150 ரூபா நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 100 ரூபா போட்டிங்கன்னா கூட ஒரு பேருக்கே உங்களுக்கு 400 ரூபா வருது ஒரு ஃபின்ச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 10 பேர் வாங்கி போட்டால் கூட உங்களுக்கு 4000 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம் வரும். 100 ரூபா போட்டு ஒரு சிங்கிள் ஃபின்ச்சு நீங்கள் விற்றீங்கன்னா. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நீங்களும் இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீழே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் இனி ஃப்யூச்சரில் நாங்கள் போஸ்ட் பண்ணோம். அந்த வீடியோஸை நீங்கள் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வீடியோ, இனிமேல் நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த சேனல் பார்த்தமைக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.